السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذها هزوا أولئك لهم عذاب مهين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ليكونن من أمتي أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று ஜூன் 21, 2024 இன்றைய தினம் உலக இசை தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் உலக யோகா தினமும் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஜூன் 21 உலக இசை தினமும் உலக யோகாசனமும் யோகா தினமும் கொண்டாடப்படுகிறது. இது குறித்து இஸ்லாமிய பார்வை என்ன? இந்த இரண்டை குறித்து இஸ்லாம் என்ன பேசுகிறது என்பதை நாம் அழகிய முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இசை என்பது அது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா? கண்ணியமிக்கவர்களே, இசை என்று சொன்னால் எந்த இசையில் சலங்கைகள் பொருத்தப்பட்டு அது மக்களை கவர்ச்சியாக மக்களை சுண்டி இழுக்கிறதோ, மக்களை மெய் மறக்க வைக்கிறதோ, அப்படிப்பட்ட அந்த இசையின் ஓசை இஸ்லாம் தடை செய்கிறது. சாதாரணமாக இஸ்லாமிய கீதங்கள் படிக்கப்படுகிறது அல்லது இஸ்லாமிய புருதாக்கள் படிக்கப்படுகிறது, அதுவும் ஓசைதான். ஆனால் இசை என்பது அதிலே எக்ஸ்ட்ரா இசை கருவிகளை இணைத்து அதை மக்களுக்கு மத்தியில் மக்களை வழிகெடுப்பதற்காக, அவர்களை சோம்பேறிகளாக ஆக்குவதற்காக, அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக வேண்டி இசை என்பது மிக மிக முக்கிய ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாலிகுல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, ஹதீஸ் நம்பர்
5590. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லயகூனன்ன மின் உம்மத்தி அக்வாமுன், எனது உம்மத்திலிருந்து சில கூட்டங்கள் தோன்றுவார்கள், சில மனிதர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர, பட்டு துணிகளை அவர்கள் ஆகுமாக ஆக்குவார்கள். ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால, இப்போ கொஞ்சம் ஒவ்வொரு அமைப்புகளா ஹதீஸ பேசி கொஞ்சம் நம்ம திருந்திருக்கிறோம். நம்ம ஒரு 50 வயசு இருக்கிறோம், ஒரு 60 வயசு இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கல்யாணம் முடிக்கும் பொழுது நாம எந்த துணியில் இருந்தோம் என்று யோசித்து பாருங்கள். பட்டு சட்டை, பட்டு வேட்டி, பட்டு துண்டு. அப்ப மணப்பெண்ணுக்கு நிகராக மணமகனும் பட்டு துணியில் மினுங்கக்கூடிய ஒரு காட்சியை சில பல வருடங்களுக்கு முன்னால் இந்த சமூகத்தில் நாம் பார்த்தோமா இல்லையா? ஒரு சிலர்கள் திரிந்து விட்டார்கள். பட்டு என்பது பெண்களுக்கு மாத்திரம் உரித்தானது, ஆண்கள் அணியக்கூடாது, அது ஹராம் என்று விவரம் தெரிந்தவர்கள் அதிலிருந்து அவர்கள் பின்வாங்கி விட்டார்கள். ஆனால் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத சிலர்கள் நடமாடுகிறார்கள். அவங்க வீட்டு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பட்டு துணியா மினுங்குவோம். இன்னும் இஸ்லாமிய திருமணங்களில் பார்க்கிறோம், பெண்களுக்கு போட்டியாக ஆண்களும் பட்டாடைகளை அணிந்து கொண்டு வருவதை இந்த சமுதாயத்தில் இப்போதும் ஆங்காங்கே நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்ப இவர்கள் குறித்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் பட்டு துணிகளை அவர்கள் ஹலாலாக ஆக்குவார்கள். இஸ்லாம் ஹராம் ஆக்கியதை இவர்கள் ஹலாலாக ஆக்குவார்கள். வருஷத்துக்கு எப்பாவது ஒரு தடவை தானே கொடுக்குறேன், இது என்ன ஹராமா? அழகுக்கு தானே கொடுக்குறேன், இது என்ன ஹராமா? இது ஹராம்லாம் கிடையாது. சில பேர் விளக்கம் தருவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இதுவும் சாதாரண ஒரு ஆடையை போன்று விலை உயர்ந்த ஆடை, பட்டாடை என்று ஹலாலாக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் நமது சமூகத்தில் ஆங்காங்கே கண்கூடாக கண்டு வருகிறோம். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல் ஹம்ர, மதுவையும் அவர்கள் ஹலாலாக ஆக்குவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது பீர் தானே, ஆல்கஹால் கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, சில இஸ்லாமிய இளைஞர்கள் பார்ட்டி என்று வருகின்ற பொழுது சாராயம் தானே குடிக்கக்கூடாது, மதுவை தானே குடிக்கக்கூடாது, பீரை குடிக்கலாமா இல்லையா, அதுல ஆல்கஹால் கிடையாது, அதுல போதை அந்த அளவுக்குலாம் வராது, சோடா மாதிரி, செவனப் மாதிரி என்று சொல்லக்கூடிய சில ஹயவான்கள் இந்த சமூகத்தில் நடமாடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதுவையும் அவர்கள் ஹலாலாக ஆக்குவார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே, அது கொஞ்சம் தந்தாலும் சரிதான், நிறைய தந்தாலும் சரிதான், போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அது ஹராம் என்று இஸ்லாம் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு சாராயத்தை கூட பிரிக்கிறான், நல்ல சாராயம், கள்ளச்சாராயம். கள்ளச்சாராயம் தான் குடிக்கக்கூடாதான், நல்ல சாராயத்தை குடிச்சுக்கிடலாம். கண்ணியமிக்கவர்களே, கள்ளச்சாராயம், கலர் சாராயம், டாஸ்மார்க்கில் விற்கப்படக்கூடியது கலர் சாராயம், அதை குடிச்சுக்கலாமா? கள்ளத்தனமாக விற்கப்படக்கூடிய அந்த சாராயத்தை தான் குடிக்கக்கூடாதான். இஸ்லாம் அப்படி பிரித்து பார்க்கவே இல்லை. குடிச்சா தெம்பு வரும், விஷயமுள்ள சாராயம், குடிச்சா மரணம் வரும், விஷமுள்ள சாராயம் அப்படின்னு இஸ்லாம் எந்த இடத்துலையும் பிரிக்கவே இல்லை. நல்ல சாராயமோ கள்ளச்சாராயமோ அல்லது கள்ளச்சாராயமோ கலர் சாராயமோ
போதை தரக்கூடிய ஒவ்வொன்றையும், அது பீரா இருந்தாலும் சரிதான், குடிக்கவன் பீரா இருந்தாலும் சரிதான், இஸ்லாம் சொல்லுகிறது, தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. அப்ப சில பேர் வருவான், அதை ஆகுமாக்குவான், ஹலாலாக்குவான், என் சமுதாயத்தில் தோன்றுவான். அப்ப அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படி இஸ்லாம் ஹராமாக்கியதை ஒருவன் ஹலால் ஆக்குறான்னா அவனை நமது மண்ணறையில் அடக்கவே கூடாது. தொழுகை இல்லாதவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுகிறதா இல்லையா? தொழுகை இல்லை, அவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அவன் செத்து போனாலும் மண்ணறையில் அடக்கக்கூடாது. இஸ்லாம் தடை செய்ததை, அந்த தடையை எவன் நீக்குகிறானோ அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கேயாவது போய் எரிக்கட்டும், எங்கேயாவது போய் புதைக்கட்டும், அவன் இஸ்லாமியனே கிடையாது என்பதை இஸ்லாம் தெல்ல தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இந்த மது விஷயத்தில் இஸ்லாம் எடுத்த முடிவுதான் இந்த உலகத்தில் சிறந்த முடிவு. சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த மாடு இருக்குதா இல்லையா, மாட்டை அடக்க வேண்டும் என்று சொன்னால், தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், மாட்டை வாழையா பிடிக்கணும், வாழையை பிடிச்சா ஏத்திட்டு உதறிட்டு ஓடி போயிடும். மாட்டை பிடிக்கின்ற பொழுது தும்பை பிடிக்க வேண்டும். இந்த மதுவை குறைக்கிறேங்கிற பெயர்ல, டயத்தை குறைக்கிறேங்கிற பெயர்ல, அப்போ மதுவை விலைவாசியை உயர்த்துறான், குறைகிறோம், குடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு கவர்மெண்ட் முடிவு எடுக்கிறது. இது ஸ்ட்ராங்கான முடிவு கிடையாது, உறுதியான முடிவு கிடையாது. 10 ரூபா மதுவை 1000 ரூபாய்க்கு வித்தாலும் கூட வாங்கி குடிக்க குடிமகன்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். தமது மனைவியினுடைய தாலியை அறுத்து பறித்து அடகு வைத்து குடிக்கக்கூடிய குடிமகன்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறார்கள். அப்ப மதுவினுடைய விலைவாசியை உயர்த்தி மதுவை கட்டுப்படுத்த முடியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, முக்கியமான தலைவர்கள் பிறந்த நாள்ல மது கடைகளை மூடிடுவாங்க. 2 நாள் மூடுறான், 20 நாளைக்கு சரக்கை ஏற்றி வச்சிருந்தான். நடக்குதா இல்லையா? அப்ப அப்படியும் ஒழிக்க முடியவில்லை. அப்ப இஸ்லாம் தெல்ல தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது, மது எந்த விதத்தில் வந்தாலும், போதை எந்த விதத்தில் வந்தாலும், அது லிக்கூடு விதத்தில் வந்தாலும் சரிதான், அல்லது அது எந்த விதத்தில் வந்தாலும், கஞ்சா விதத்தில் வந்தாலும் சரிதான், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றுமே அது ஹராம் என்று இஸ்லாம் தெல்ல தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேர் பலி. சென்ற வருஷமும் விழுப்புரத்தில் நடந்த 20க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்கள். இது தொடரத்தான் செய்யும், இந்த சாவு தொடர நிப்பாட்ட முடியாது. பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தினால்தான் மதுவுக்கு நிரந்தர தீர்வை காண முடியும். இஸ்லாம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜுசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மது என்பது, சூதாட்டம் என்பது, கற்சிலை என்பது, சோசியம் என்பது ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களில் ஒன்று. அது ஷைத்தானுடைய செயல், நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, அப்போதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று இஸ்லாம் தீர்க்கமான முடிவை எடுத்து விட்டது. ஏராளமா மதுவை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதை தீர்க்கமான உள்ளூர் அரசியல், உலக அரசியல் வரைக்கும் இருக்குது. மது சம்பந்தமான எந்த அரசாங்கம் வந்தாலும் மாறினாலும், உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரைக்கும் மது விஷயத்தில் இருக்கிற காரணத்தினால் யாராலையும் மதுவை ஒழிக்க முடியாது, இஸ்லாத்தை தவிர, இஸ்லாமிய சட்ட திட்டங்களை கடைபிடித்தாலே தவிர. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள், இறந்த குடும்பங்களுக்கு நாம மானியம் கொடுக்கின்ற பொழுது, உதவிகள் கொடுக்கின்ற பொழுது, அது ஊக்குவிப்பு தானே தவிர முற்றிலும் குறைப்பாக ஆக முடியாது. ஒருத்தன் மதுவை குடிச்சிருக்கான், கள்ளக்குறிச்சியில 18ஆம் தேதி குடிச்சிருக்கிறான், வாந்தி பேதி வந்துருச்சு, ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கிறாங்க. 19ஆம் தேதி நல்ல உறவுல 1 மணிக்கு இறந்து போறான். அப்ப அவனை பார்ப்பதற்காக, ஆறுதல் கூறுவதற்காக
துக்கம் விசாரிப்பதற்காக அவன் வீட்டுக்கு வர்றவங்க, இறந்து போனவன் கள்ளச்சாராய் குடிச்சு இறந்து போயிருக்கிறான் கள்ளக்குறிச்சியில், அவன் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வந்த கூட்டமே அவன் வீட்டுக்கு பின்னால அவங்களும் கள்ளச்சாராய் குடிச்சு இறந்துருக்கிறான். அதான் பள்ளி இன்னைக்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. கண்ணியமிக்கவர்களே, கண்ணுக்கு முன்னால சாவு நடக்குது. கள்ளச்சாராயத்தை குடித்து தான் செத்து போனான்னு தெரிஞ்சு கூட அவனை விசாரிக்க வந்தவர்கள் யாவரும் பிணங்களாக இன்று பார்க்கப்படுகிறார்கள். அப்போ மதுவுக்கு இஸ்லாம் அழகான தீர்வை சொல்லுகிறது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சமுதாயத்தில் பின்னால் ஒரு கூட்டம் வரும், மதுவுக்கு வியாக்கியானம் கொடுப்பான். குறைய குடிக்கலாம், தப்பு கிடையாது. அல்லது பீர், இது மது கிடையாது, மதுவுக்கு வேறு ஒரு பெயரை சூட்டுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது வல் மஆசிஃப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இசைக்கருவியை அவர்கள் ஆகுமாக்குவார்கள். அப்ப இசையை அவர்கள் ஹலாலாக ஆக்குவார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தோன்றும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, எனது இரட்சகன் எனக்கு ஏவி இருக்கிறான். என்ன ஏவி இருக்கிறான்? இசைக்கருவிகளை அழிக்கும்படி எனது இறைவன் எனக்கு ஏவி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றான். இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இசையை பொறுத்த அளவுல இஸ்லாம் இது சம்பந்தமாக தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த உம்மத்தில், எனது உம்மத்தில் ஹஸ்ஃபுன், நிலச்சரிவு ஏற்பட்டு சில மனிதர்கள் இந்த பூமியிலே புதையுண்டு போவார்கள், நடக்கும். வமஸ்ஹுன், அவர்கள் குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றம் செய்யப்படுவார்கள், நடக்கும். இந்த உம்மத்தில் நடக்கும். கியாமத் நாளுடைய அடையாளங்கள் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி வர்றாங்க. வகதுஃபுன், கல்மலை பொழியும். இந்த மூன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. அப்போ ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது எப்போது நடக்கும் என்று அவர் கேட்கிறார். இது எப்போது நடக்கும் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா லஹரத்தில் கைனாத்து வல் மஆசிஃபு, பாடகிகள் பெருத்து விட்டால். இன்னைக்கு பாடகர்களை விட பாடகிகள், அவங்களோட இந்த பாடகிகளை பார்த்தா பாட்டில் கவர்ச்சி இருக்கும் இல்லையோ, அவர்கள் உடையில கவர்ச்சி, அங்கத்தில் கவர்ச்சி. அப்ப பாட்டை கேட்க போறானோ இல்லையோ, அந்த கவர்ச்சியை பார்க்க போகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இசை பாடகிகள் பெருத்து விட்டால், வல் மஆசிஃபு, விதவிதமான இசைக்கருவிகள் பெருத்து விட்டால், அதிகமாகிவிட்டால், ஓ ஷுரிபத்தில் ஹுமுரு, மதுகள் அதிகமாக குடிக்கப்பட்டால், கள்ளக்குறிச்சி வரைக்கும். அப்ப மதுகள், அதனுடைய பயன்பாடு அதிகமாகிவிட்டால், இசைகள் பெருத்து விட்டால், பாடகிகள் பெருத்து விட்டால், அப்ப பாருங்க அல்லாஹ் என்ன செய்யறான், அதிகமான நிலச்சரிவுகள் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இன்னொரு ஹதீஸ்ல பூகம்பம் ஏற்படும், செந்நிற காற்றை அல்லாஹ் அனுப்புவான் என்றெல்லாம் வேறொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கல்மலை பொழியும், அது ஒண்ணுதான் பாக்கியா இருக்குது. வானத்திலிருந்து ஆலங்கட்டி மழை பொழியுது. ஆனா கல்மலை பொழியக்கூடிய ஒரு காலம் வரும். இந்த அனாச்சாரங்கள் எல்லாம் பெருகிவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்ப இசையை தெளிவாகவே அவர்கள் ஹராமாக்கி விட்டார்கள். ஆனால் இந்த தஃப் இருக்குது, அந்த தஃப்ல இருந்து வந்து தான் தப்பாட்டம். இந்த தஃப் அடிக்கிறாங்களா இல்லையா கல்யாணத்துக்கு, அது இஸ்லாத்தில் கூடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, தனக்கு நெருக்கமான தனது உறவு பெண்மணியான ஒரு பெண்மணியை ஒரு அன்சாரி தோழருக்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 5162. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து கேட்பார்கள், மா கான மாக்கும் லகுவன், திருமணத்தோடு சரியா, இந்த திருமணத்தையும் தாண்டி கேளிக்கை நடைபெறவில்லையான்னு கேட்கிறான். கேளிக்கை ரெண்டு இருக்குது. அதாவது பெருநா அன்னைக்கு சில பேர் என்ன செய்வானா, அந்த மியூசிக்கல் சேர் மியூசிக் போட்டு சேரை சுற்றி வர்றது, வேற வந்து குரத்தி வேஷம் போட்டு ஆடுறது, ஒரு ஸ்டேஜில் வந்து அவுத்து போட்டு ஆடுறது. நிறைய பேர் சில இதை பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலேருந்து கரண்ட் எடுக்கிறான். இந்த அனாச்சாரங்கள் செய்வதற்கு பள்ளிவாசல் கரண்ட் எடுத்து இப்படி ஜோடிச்சு பெருநா சமயத்தில் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கூத்துகள் நடக்கிறத பார்க்குறோம். இது வந்து ஹராமான கேளிக்கைகள். பெருநா சமயத்தில் ஒரு அம்சம் என்ன தெரியுமா, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா வீர விளையாட்டுகள் விளையாடலாம். வீர விளையாட்டுகள் அது ஒரு கேளிக்கை, ஆகுமான கேளிக்கை. அந்த வீர விளையாட்டுக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அன்பு மனைவி ஆயிஷா அவர்களிடத்தில் காட்டுவாங்க. அந்த கருப்பின மக்கள், அந்த வாலிபர்கள் மதீனாவுடைய பள்ளிவாசலுடைய திடல்ல அவர்கள் அந்த வீர விளையாட்டுகளில் ஏற்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களுடைய அந்த தோல் புஜத்தில் அன்னை ஆயிஷா அவர்கள் தங்களுடைய முகத்தை வச்சு நபியினுடைய முகமும் ஆயிஷா அவர்களுடைய முகமும் ஒன்று சேர்ந்தால் போல் இருந்து அந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்தார்கள். இது ஒரு கேளிக்கை, ஆகுமான கேளிக்கை. வீர விளையாட்டுகள் விளையாடலாம். இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் ஹராம் கலக்காத அந்த கேளிக்கைகள் இஸ்லாத்தில் கூடும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, கல்யாணத்தோடு முடிஞ்சு போச்சா, வேற எதுவும் கேளிக்கை இல்லையா? ஃபைனல் அன்சார யுஜிபுஹும் அல்லஹு, அன்சாரிகள் கேளிக்கையை விரும்புவார்கள். அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? கேளிக்கை விளையாட்டுகளை அன்சாரிகள் விரும்புவார்கள். நீ நடத்தி வச்ச இந்த திருமணத்தில் கேளிக்கை எதுவும் கிடையாதா அப்படின்னு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, கேளிக்கைனா என்ன? பாடலாம். அதாவது சலங்கை இல்லாத தப்பு, கொட்டு சொல்றோமா இல்லையா, இப்படி அடிக்கலாம். அதாவது அதுல இப்போ இந்த சில பக்கீர் சாகல் கூட என்ன செய்யலாம் தெரியுமா, தப்புல கூட சுத்தி சலங்கைகளை வச்சிருக்கலாம், வச்சு பாட்டு அதுவும் கூடாது. அப்ப அந்த சலங்கை இல்லாமல் வெறும் தஃப் அடிச்சு பாடலாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் கேட்கிறார்கள். சிறுமிகளை வைத்து சலங்கை இல்லாத தஃப்பை அடித்து ஒரு பாட்டு பாடலாமே, கீதம் வாசிக்கலாமே, இப்படிப்பட்ட கேளிக்கை இல்லையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, கேளிக்கை வந்து திருமணத்தில் உண்டா? இன்னைக்கு மோசமான கேளிக்கையெல்லாம் போகுது. எண்ணிமிக்கவர்களே, அப்ப கேளிக்கை இஸ்லாத்தில் உண்டா என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, இது திருமணமா விபச்சாரமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இது ஆகுமான திருமணம் தானே? அதுவும் ஆகும். இஸ்லாம் விரும்பக்கூடிய அந்த கேளிக்கைகள் திருமணத்திலே ஆகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க பாரு, இன்னைக்கு என்ன நடக்குது? இஸ்லாமிய திருமண வீடுகள் நடந்துச்சுன்னா கச்சேரி நடக்குது. அது மண்டபத்தில் வச்சாலும் சரி தான், எங்க வச்சாலும் சரி தான், பாட்டு கச்சேரி நடைபெறுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இசை முழங்க அங்கே கீதங்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த கேளிக்கைகள் இஸ்லாத்தில் கூடாது. சலங்கை இல்லாமல் தஃப்பை அடித்தால் அது இஸ்லாத்தில் கூடும். சலங்கை வைத்து நீங்கள் விதவிதமான இசை கருவிகளை
நீங்கள் சேர்த்து நீங்கள் அடிக்கின்ற பொழுது அது இஸ்லாத்தில் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறார்கள். எண்ணிமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆலினுன் நிக்காக, நீங்கள் திருமணம் நடக்கின்ற பொழுது அதை அறிவிப்பு செய்யுங்கள். திருமணம் நடக்குதுன்னா அறிவிப்பு செய்யணும், பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வதுரிஃபு தஃப, அந்த திருமணத்திற்காக தஃபை நீங்கள் அடிங்கள். சலங்கை இல்லாத தஃப் அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த இசை தான் இஸ்லாத்தில் கூடும். எந்த இசை இஸ்லாத்தில் கூடாது? சலங்கைகள் பொருத்தப்பட்டு, விதவிதமான இசை கருவிகள் பொருத்தப்பட்டு அங்கே வாசிக்கப்படக்கூடிய அந்த இசையை இஸ்லாம் முற்றிலும் தடை செய்திருக்கிறது. இஸ்லாம் அதை ஹராமாக ஆக்கியிருக்கிறது. எண்ணிமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப இஸ்லாம் இந்த விஷயத்தில், இசை விஷயத்தில் இப்படித்தான் இருக்குது. அப்ப இசையை கேட்பது ஹராம். ஏன் அப்படின்னா, நம்ம டிவி ஓடிட்டே இருக்குது, பாட்டுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது. பாட்டை பார்த்துட்டு அந்த காலத்து ஆட்கள் எம்ஜிஆர் பாட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு தொழுகைக்கே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இறை வணக்கத்திற்கு இடையூறா. ஏன் இஸ்லாம் இசையை தடை செய்தது? இறை வணக்கத்திற்கு இடையூறாக இருக்கிறது, இறைவனை நினைப்பதற்கு இடையூறாக இருக்கிறது. மெய் மறந்து போவான். சில பேர் சில பாட்டுகளை கேட்டான்னா வாயில கொசு போனாலும் தெரியாது, ஈ போனாலும் தெரியாது. அந்த அளவுக்கு மெய் மறந்து போகிறார்கள். உங்களை ஒரு நிலைக்கிலிருந்து, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு உங்களை தள்ளி விடுகிறது. தொழுகை பால்படுத்தப்படுகிறது, குர்ஆன் ஓத முடியாது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இது போன்ற மோசமான சிந்தனைகள் இன்னைக்கு இசைகள் இசைக்கப்படுகிறது. வாசகங்கள் கேட்க முடியுமா? கல்யாணத்துக்கு முன்னால ஓடலாமா, பின்னால ஓடலாம். இதை பாட்டு எத்தனை பேர் கேட்டு, இதுதான் இஸ்லாம் கூடாதுங்கிறது. இஸ்லாம் அந்த வார்த்தையை சாதாரணமாக சொன்னா கூட ரீச் ஆகாது. அதற்கு ஒரு இசையை கலந்து, ஒரு ஆபாசமான ஒரு சொற்சுடரை பயன்படுத்தி அதை மக்கள் மன்றத்திலே நீங்கள் விதைக்கின்ற பொழுது எவ்வளவு பாரதூரமான விஷயங்களை ஏற்படுத்துகிறது. அப்ப இன்று உலக இசை தினம். டஃப்பை பயன்படுத்தலாம், சலங்கை இல்லாத டஃப், அதோடு நிறுத்திக்கலாம். இசை என்ற பெயரில் டஃப்பை மீறி இன்னைக்கு பக்கீர் சாக்குகள் பயன்படுத்தக்கூடியதில் கூட சலங்கைகளை வச்சுக்கிட்டான். ஒரு மாதிரி சவுண்டுக்கு, ஒரு மாதிரி ஒரு கட்டத்திற்கு கொண்டு போகிறது. இது இஸ்லாத்தில் கூடவே கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வ மினன் நாஸி மன் யஸ்தரி லஹ்வல் ஹதீஸி, சில பேர் வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். இந்த லஹ்வல் ஹதீஸுக்கு தஃப்சீல் என்ன போடுறாங்க தெரியுமா? இசை. லஹ்வல் ஹதீஸ் என்னது? வீணான பேச்சுக்களை, அந்த பாடல், அந்த இசை, அந்த இசையை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். ஏன்? லியுதில்லஹு சபீலில்லாஹி பிகைரி இல்மின், அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து வழிகெடுப்பதற்காக விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வயத்தஹிதஹா ஹுசுவா, அதை அவர்கள் ஒரு வீணான பொருளாக, ஒரு விளையாட்டு பொருளாக அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அதே போன்று இன்று உலக யோகா தினம். யோகாவும் இஸ்லாத்தின் பார்வையில் கூடாது. எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருக்கிறதோ, மாற்றம் இல்லாத வரைக்கும் கூடும். ஏன் அப்படின்னா, இந்த பதஞ்சலி முனிவரால் தொகுக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது தான் யோகா. அந்த யோகாவினுடைய நீங்கள் இருப்புக்களை, நிலைகளை, அந்த அம்சங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சிலைகள் இருக்குமா இல்லையா? கோயில்களில் சிலைகள் அமர்ந்த நிலையில் இருக்கும். அது மாதிரி தான் யோகா. யோகா என்பது சமண மதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த சமண சிலை கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. புத்த மத கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. புராண இந்து மதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அதில் அடிப்படை என்ன தெரியுமா? சூரிய நமஸ்காரம். யோகாவினுடைய அந்த முக்கியமான அம்சம் என்னது? சூரிய நமஸ்காரம். சூரியனே அல்லாஹ் தான் படைச்சான். அந்த சூரியனே அல்லாஹ்வை வணங்குகிறது. இதுதான் நீங்கள் அடிப்படை. இன்னொன்று,
அதை ஒரு மந்திரமாக ஓம் என்ற மந்திரம் போதப்படுகிறது. அதுவும் சிறுக்கான வார்த்தைகள். அது ஒரு சடங்காக ஒரு வணக்கமாக பாதிக்கப்படுகிறது. இஸ்லாத்தை பொறுத்த அளவில் இஸ்லாம் என்ன வணக்கம் சொல்லுதோ அதான் வணக்கம். பல விளக்கம் சொல்றதுக்கு நம்ம நல்ல விளக்கம் சொல்லலாம், நம்ம பொதுப்படையாக சொல்றோம். அதனுடைய நிலைகளை நீங்கள் பார்த்து ஆய்வு செய்யுங்கள். அப்ப இன்று உலக இசை தினம். இசையும் இஸ்லாத்தில், சலங்கை சேர்க்கப்பட்ட இசையும் இஸ்லாத்தில் ஹராம். சலங்கை சேர்க்கப்படாத தஃப் அடிக்கலாம், அது இஸ்லாத்தில் கூடும். யோகாவை பொறுத்த அளவில் அடிப்படையானது இஸ்லாமியருக்கு எதிரானது. அது அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா அது சூரிய நமஸ்காரம் தான். அதுவும் இஸ்லாத்தில் கூடாது. எனவே இஸ்லாம் எந்த அடிப்படையில் நம்மை நடத்துகிறதோ அந்த அடிப்படையில் ஒரே இறைவனை வணங்கி வாழ்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த இஸ்லாத்தில் சாகும் வரைக்கும் நிலை பெறுவதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி